வந்து நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து சேப்பங்கிழங்கு வேக வச்சுட்டு அது வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவு போடணும். இதான் அதனோட சீக்ரெட்டு. ஒரு 2 to 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் முறுமுறுப்பாக இருக்கும் உங்களுக்கு. வேக வச்சு எடுத்து உரிச்சிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான மிளகா பொடி இப்போ ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அதனோட மசாலா. அப்படியே என்ன பண்ணணும், பிசைஞ்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழப்பு இல்லாமல் இருக்கும். பிசைஞ்சிட்டு என்ன பண்ணணும், அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும். இப்போ வந்து வானலில் நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து இப்போ ரெடி. இன்னும் கொஞ்சம் வந்து கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முறுமுறுப்பான கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி. சாம்பார் கூடயும் ரசம் மோர் கூட நல்லாயிருக்கும்.